வெல்கம் பேக் டு ஜெகா வைசு சேனல். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் சாப்பிட்டீங்களா? மணி கரெக்டாக 2:30 ஆயிடுச்சு. ஒரு 3 மணிக்கிட்ட ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூரில் தான் இருக்கோம். தெரிஞ்சிருக்கும், போன ஷார்ட்ஸ்லேயே போட்டு வந்திருப்பேன். நம்மளுடைய செகண்ட் எக்ஸ்போ பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் தான் பண்ண போகிறோம். இது வந்து எப்போ இருந்து இந்த ஒரு யோசனை இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு எக்ஸ்போக்கே நான் சொல்லிட்டேன், நம்ம 2வது எக்ஸ்போ வந்து கண்டிப்பாக வந்து ஒன்று திருப்பூர் இருக்கணும், இல்லாட்டி கோயம்புத்தூர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் திருப்பூர்னு சொல்லும்போது தான் இவர் சொன்னார், இல்லைப்பா கோயம்புத்தூரில் போட்டோம்னா எல்லாருக்கும் சரௌண்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொன்னார். சரி, அதனால் வந்து ஓகேன்ட்டு கோயம்புத்தூரில் தான் ஃபிக்ஸ் பண்ணோம். இப்போது எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்னால எங்கே எல்லாருமே ஒரே இடம் மைண்டுக்கு வருதுங்க, ஈசா. ஆமாவா இல்லையா? இவ்வளோ தூரம் வந்துட்டோம், ஈசாவும் போய் ஒரு 8 போய் பார்த்துட்டு, சாமியை போய் பார்த்துட்டு, நான் அந்த 100 சிலை கட்டுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு 4-5 டைம் போயிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அந்த 100 சிலை வந்து கட்டினதுக்கப்புறம் மோடி தான் திறந்து வச்சார். கட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரே ஒரு டைம் நான் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ தான் போகிறேன். கோயம்புத்தூர் பற்றி சொல்லணும் பார்த்திங்கன்னா, நான் ஒன்றும் கோயம்புத்தூர் புதுசு கிடையாது எங்களுக்கு. நான் வந்து 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும் பார்த்திங்கன்னா சின்ன தடாகம் ஸ்கூலில் தான் படித்தேன் கோயம்புத்தூரில். எல்லா ஊருமே தெரியும், மேக்ஸிமம் வந்து எல்லா ஊரையுமே தெரியும். ஷார்ட்ஸ்லேயே போட்டுருந்துருப்பேன், எல்லா ஊரையுமே தெரியும். அந்த ஊரில் இருந்த வரைக்கும் நல்லா படித்ததுனால என்னவோ தெரியல, ஓரளவுக்காச்சும் இருக்குது இந்த அறிவு இருக்கு இல்லையா, அந்த அறிவை கொஞ்சம் யூஸ் பண்ணி தெரியாத வேலையை அந்த கூட பார்த்தீங்கன்னா தெரியும் சரி, அதாவது எனக்கு தெரியும்னு சொல்லி செய்யக்கூடிய அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் ஒரு வேலையை எடுத்து அதை கரெக்டாக முடிக்கணும் அப்படின்றதுலாம் தெளிவாக இருப்பேன். எங்கள் அண்ணன் வந்து அண்ணனையுமே 10வது வரைக்கும் தான் படிக்க வச்சாங்க, நானுமே 10வது வரைக்கும் தான் எங்களை படிக்க வச்சாங்க. நல்லா படித்தோம், அவனும் நல்லா படிப்பான், நான் நல்லா படிப்போம். ஒரு டைமுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மேரேஜ் முடிச்சதுக்கப்புறம் அதே கோயம்புத்தூர்லேயே இருந்துக்கிட்டு எங்கேயுமே போனதே கிடையாது. சொல்லப்போனால் எங்கேயுமே போனது கிடையாது. திருப்பூர் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு 10 வருஷம் என்னோடய லைஃப், மேரேஜ் பண்ணி ஒரு குழந்தை ஆனதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் தனியாக வந்து ஸ்ட்ரகிள்னு பார்த்திங்கன்னா அது திருப்பூரில். இந்த திருப்பூர் வந்து எனக்கு கோயம்புத்தூர்லேருந்து போகும்போது சுத்தமாக எனக்கு திருப்பூர் பிடிக்கவே இல்லை. கோயம்புத்தூர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம எல்லாரும் சொன்னாங்க கமெண்ட்டில் வந்து, அப்போ என்ன மற்ற ஊர்லாம் வந்து மரியாதை தெரியாத ஊரா அப்படிலாம் போட்டிருக்காங்க. நான் அங்கே இருக்கிற மக்கள் அங்கே நான் குறை பேச கிடையாது. கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க கிட்ட பேசினா கூட வந்து மரியாதையாக பேசுவாங்க. ஆமாவா இல்லையா? ரொம்ப மரியாதையாக பேசுவாங்க. அந்த வாங்கண்ணா போங்கண்ணா, அவங்க எடுத்த எடுப்புலேயே பார்த்தீங்கன்னா அந்த வாங்க அண்ணா அப்படின்ற ஒரு வார்த்தையோடு வரும். எனக்கு அந்த இங்கே நாங்கள் இருந்த வரைக்கும் நான் வாடி போடி கூட நாங்கள் யாரையுமே நான் பேசியிருக்கவே மாட்டேன். திருப்பூர் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் வந்துட்டு எப்படின்னா அந்தந்த ஊர் மக்கள் தான் இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் நீங்கள் எடுத்துக்கோங்க, சென்னை மக்கள் மட்டும் அங்கே இருக்க மாட்டோம், எல்லா தரப்பட்ட மக்களும் அங்கே இருப்பாங்க. அதே மாதிரி தான் திருப்பூர்லேயும் எல்லா தரப்பட்ட பொண்ணுங்களும் அங்கே இருப்பாங்க. ஆனால் கோயம்புத்தூர் அப்படி கிடையாது. ஆனால் இப்போ வந்து கோயம்புத்தூரில் வந்து அது அந்த கொங்கு தமிழ்னாலே பார்த்தீங்கன்னா அந்த தமிழே வந்து அவ்வளோ நல்லா இருக்கும், அது கேட்கும்படியாக இருக்கும். எனக்கு அதனாலே தெரியல, எனக்கு அந்த ஊர் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எனக்கு கோயம்புத்தூர், அதுக்கு வந்து நீ மற்ற ஊரை வந்து இதாக பேசுகிற அப்படி பேசுகிறலாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரு சில ஊரை பிடிக்கும். அதில் வந்து எனக்கு பிடிச்சது வந்து கோயம்புத்தூர், சரிங்களா? அதை வந்து ஒரு விஷயமா எடுத்துகிட்டு கமெண்ட் பண்ணுறது அதெல்லாம் யாரும் எதுவும் மாற்ற முடியாது. எனக்கு அதனால் வந்து கோயம்புத்தூர் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இன்னுமே வந்து கோயம்புத்தூரில் வந்து எனக்கு செட்டில் ஆகணும், கோயம்புத்தூரில் வந்து இருக்கணுன்றது எனக்கு ஒரு பெரிய என்னுடைய ஆசையும் கூட. சென்னை வந்து ஏன் பிடிக்கல அப்படின்னா, எனக்கு அங்கே இருக்கிற நான் வந்து பழகின வரைக்குமா இருக்கட்டும், எனக்கு சுத்தமாக எனக்கு அங்கே சென்னையில் செட்டில் ஆகக்கூடாது. ஏதோ பொழப்புக்காக போயிட்டோம், ஆனால் அங்கே ஜெயிக்காமல் வரக்கூடாது அப்படின்றதுல மட்டும் இருக்கேன். மற்றபடி எனக்கு இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது எனக்கு. ஏன்னா நான் அவ்வளோ ஸ்ட்ரகிள் அங்கே, நான் மற்ற ஊரில் வந்து நம்ம வேலை செஞ்சு நம்ம கஷ்டப்பட்ட அந்த ஒரு கஷ்டம்தான் எனக்கு இருந்தது. ஆனால் சென்னை வந்து இருக்கிற மக்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே யாரை எப்படி ஏமாற்றலாம் அப்படின்னு தான் சில பேர் என்கிட்ட பழகின வரைக்கும், சரிங்களா? அதுக்கப்புறம் இப்போ நான் யாருமே எனக்கு கிடையாது. சென்னையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் யார்கிட்டையுமே நாங்கள் அதிகமாக வச்சுக்கிறதே கிடையாது. ஏதோ விஷயமா பேசுகிறோமா அதோட அவ்வளோதான், எங்கே நின்று பேசுகிறோமோ அது அதோட அப்படியே விட்டுட்டு இவர் நான் இப்போது 2 பேருமே சேர்ந்து எதாக இருந்தாலும் நாங்கள் போகிறது வர்றதுமா இருக்கிற மாதிரி நாங்கள் இருக்கிறதுனால எல்லாமே வந்து சுமூகமாக போயிட்டுருக்கு. அவ்வளோதான், யார் கூட எந்த பகையும் கிடையாது, யார் கூட எந்த வன்மமும் கிடையாது. அவங்க வேலையை பார்க்குறாங்க, நாங்களும் எங்கள் வேலையை பார்க்குறோம். அப்படி தான் கொண்டு போயிட்டுருக்கோம். டீ சாப்பிடலாம்.
பார்த்தீங்கன்னா ஈஸா தான் போயிட்டுருக்கேன். போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். இங்கே ஃபுல்லாக வந்து மலை, அந்த ஹீல்ஸ் தானே. ஐயோ இரம்மா இங்கே தான் அப்படி இப்படி. சரி 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 இது காணோம். ஏய் வந்துட்டீங்களா? ஆ வந்துட்டோம். என்ன தட்டு ஓட்டியா? எங்கே எதுவும் இருக்கு? பேக்கெட்ல பாரு இருக்காங்க. பேக்கெட்லாம் எதுக்கு இருக்கு? எங்கே அது? வந்துட்டோம். உள்ள போயிட்டே இருக்கோம். என்ட்ரன்ஸ் டச் பண்ணியாச்சு. யாரெல்லாம் வந்திருக்கீங்க, இன்னும் யாரெல்லாம் வரல? அமைதியா இருக்குங்க இந்த பிளேஸே, ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்கும். ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம். சாமி சிலை அப்படியே வெளியே தெரிகிறாரு, அவ்வளோ அழகாக தெரிகிறாரு. சரியான வெயிலுங்க, சரியான வெயில். அப்போ இருக்க காட்டுற. ஓகேங்களா, அவரை பார்த்தபடியே உட்காந்துட்டு இருக்கோம். நாங்கள் ஈஸா வந்துட்டோம். செம்ம, ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கோம். எப்போ நீ, உனக்கு எத்தனை வருஷம் ஆச்சு வந்து? சிலை ஓப்பன் பண்ணப்போ வந்தியா? வந்திருந்தியா? மறுநாள் வந்தியா? கூட்டம் இருந்திருக்குமே. ம், மைக்குங்க எடுத்து போடு. சுற்றி மலை, என்னம்மா சுற்றி மலை. அதில் வந்து அவரோட உருவம் பார்த்தீங்கன்னா அப்பா 100 அடி, 100 அடியில். ஸோ எக்ஸ்போ வந்து எல்லாரும் வந்து என்ன எக்ஸ்போ என்ன ஒரே ஒரு எக்ஸ்போ பண்ணிட்டு எத்தனை டைம் பேசுவேன். ஏங்க என்னோட இஷ்டங்க, அது பார்க்கறது பார்க்காதது உங்கள் விருப்பம். கமெண்ட் வந்து அது ஏன் வந்து அப்படி ஒரு டார்கெட், என்ன எக்ஸ்போ அவங்களுக்கு தான் தெரியுங்க கஷ்டம். நீங்கள் நினைக்கிற முடியல இல்லைங்க. சொல்லப்போனால் சென்னை தான் நம்ம வந்து ரொம்ப பெரிய ஊர், அங்கே தான் விலைவாசியெல்லாம் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தாங்க விலைவாசியெல்லாம் அதிகமாக இருக்குது இல்லைப்பா? மண்டபத்தோட ரேட்டெல்லாம் அப்பப்பா. அதாவது மண்டபம் கூட பிடிச்சிடலாம், ஆனால் அந்த ஏசி, ஏன்னா அங்கே ஃபேன் பார்த்தீங்கன்னா அங்கே தான் போட்டு வச்சுருந்தாங்க. ஏசி தான் மெயினாக வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஏசிக்காக பேசினபோது தான் 1 ஹவருக்கு 5000 ரூபாய் ஏசிக்கு மட்டும். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அக்கா நாங்கள் கூட ஸ்டால் போடலாமான்னு நிறைய பேர் வந்து டெக்ஸ்ட் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டார்ட் அப்பில் தான் நம்ம இருக்கோம். ஃபஸ்ட்டு சென்னையில் போடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ பேர் வருவாங்க, எப்படி நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பயத்தினாலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம தனியாக போட்டு பார்ப்போம். நம்மளை நம்பி ஏன்னா நம்மளை நம்பி இவங்களும் காசு கொடுத்து வந்து இவங்களுக்கும் நம்ம எல்லாமே பண்ணணும், அரேஞ்ச்மெண்ட் கரெக்டாக பண்ணி கொடுக்கணும். நம்மளே இது ஸ்டார்ட் அப்பில் தான் இருக்கோம், கொஞ்சம் வெயிட் பண்ணு, சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சேம் அதே தான் இப்போ கோயம்புத்தூர்லேயுமே பார்த்திங்கன்னா, என்னப்பா கோயம்புத்தூர்லேயும் பார்த்திங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு மண்டபமே எங்களுக்கு சிக்கவே இல்லை, டேட்டே சிக்கலை. இப்படியே கடவுள் புண்ணியத்தில் டேட்லாம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஏப்ரல் 4, 5 எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டோம். ஸ்டாக் எல்லாமே கொண்டு வந்துட்டோம். அன்றைக்கி அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 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 வீக் போய் அடுத்த வீக்காமா, ரொம்ப நாள் இல்லை, கிட்ட வந்துடுச்சு. ஒரே ஒரு வாரம் தான் இடையில இருக்குது. வைஷுக்கு வர அப்போ எக்ஸாம்லாம் ஸ்டார்ட் ஆகிடும் வேறு, அந்த டைம் வைஷு வர முடியாது. கோயம்புத்தூரில் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்பி, கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு தெரியும், நம்பி தான் வரோம்.
இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மண்டபம் எல்லாமே எங்களுக்கு ஓகே ஆயிடுச்சு. காலைல நேத்தே வந்துட்டோம். நேத்தே வந்து எல்லாம் அட்வான்ஸ்லாம் ஃபஸ்ட்டு வந்து பே பண்ணோம். பே பண்ணதுக்கப்புறம் பேப்பரில் சைன் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ப்ரொமோஷன் எடுக்கணும்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, அங்கே ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு இருந்தனால அங்கே எதுவுமே எடுக்க முடியல. திருப்பி என்ன பண்ணோம், நேற்று நைட் அங்கேயே நாங்கள் ஸ்டே பண்ணிவிட்டு விடிய காலைல எழுந்திரிச்சு மண்டபத்துக்கு போய் வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு பர்மிஷன் வாங்கணும் ஸ்டேஷனில். போயிட்டு பர்மிஷன் கேட்க போனோம்னா அங்கே போயிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து பர்மிஷன் கிடைக்கல. ஏன்னா எலெக்ஷன் டைம் சொல்லிட்டாங்க. எலெக்ஷன் டைமில் வந்து எப்படிம்மா இந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது, கூட்டம்லாம் கூடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப இதாகிடுச்சு. அப்புறம் உள்ளே போய் பேசினதுக்கப்புறம் திருப்பி வந்து எங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் போக சொன்னாங்க. கலெக்டர் ஆஃபீஸ் போயிட்டு அங்கே ஒருத்தர் அன்பழகன் சார், அவர் வந்து கொஞ்சம் ரெஃபர் பண்ணார். அவங்க பேர்லாம் சொல்லாதப்பா. அவர் என்ன சொல்ல வேண்டாம், அவங்க பேர் இங்கே உள்ள பேர்லாம் சொல்ல, ஏரியா சொல்லு. சார் வந்து அதுக்கப்புறம் மாநகராட்சிக்கு எழுதி கொடுத்தாங்க. சொல்லி மாநகராட்சியில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு சார் நம்ம கைட் பண்ணார். எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க, உண்மையிலே வந்து சப்போர்ட் பண்ணாங்க. நீட்டாக வந்து எல்லாம் எழுதி வாங்கிட்டு பர்மிஷன்லாம் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கேட்டோம், மேம் நாங்கள் அங்கேருந்து நாங்கள் சாரீ கொண்டு வரணும், வர வழியில் கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க, ஏன்னா எலெக்ஷன் டைம் வேறு. அதனால் வந்து எங்களுக்கு பர்மிஷன் லெட்டர் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வாங்கிட்டு தாங்க இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. அப்புறம் இவர் சரி ரூம் போயிடலாமா கேட்டார். நம்ம ரூம் போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக டயர்டில் தூங்கிடுவோம், நேராக வந்து ஈஸியாகவே போயிடலான்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ தூரம் வந்துட்டு இவரை பார்க்காம எப்படி போகிறது. நேராக வந்து இப்போ சிவன் அவரை பார்த்துக்கிட்டே தான் உட்காந்துருக்கோம். சொல்லப்போனால் வர வழியில் சாப்பிட்டு முடிச்சுட்டு கையோடு வந்து உட்காந்துருக்கோம். கரெக்டாக வந்து ஒரு 3/4 மணி நேரத்தில் இருப்போம். 3/4 மணி நேரத்துலேயே வந்துட்டார். ரொம்ப சீக்கிரமாக அந்த மாதிரி இருக்குது. ஆனால் அந்த வெயிலையும் அங்கே மக்கள் இருக்காங்க. ஏப்பா செம்மையாக இருக்குங்க பிளேஸ். இதாங்க எல்லாமே முடிஞ்சு பக்காவாக எல்லாமே முடிச்சிட்டோம். இனி போய் அங்கே இருக்கிற ஒர்க்கெலாம் பார்க்க வேண்டியது மட்டும்தான். இங்கே உள்ள ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு போயிடுவேன். ப்ரொமோஷன்ஸ் வீடியோஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நாங்கள் அங்கே போயிட்டு இதுக்கப்புறம் வீடியோஸ் மட்டும் கண்டினியூஸாக போட்டால் பண்ணிட்டு போதும். அங்கே போயிட்டு மற்ற வேலைகள்லாம் இருக்குது, அதை போய் பார்க்கணும். இவ்வளோ தான் வ்ளாகு. ஈசாவோடதை போய் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக அவரை பற்றி எல்லாமே உங்களுக்கு அங்கே என்னென்ன எல்லாமே உங்களுக்கு எடுத்து வீடியோவில் போடுறேன். சரிங்களா? பாய்.